எனக்கு என்னுடைய நாடுதான் மிக மிக முக்கியமானதாகும். இந்த தேச மக்கள் அனைவரும் முக்கியமானவர்கள். அதிலும் சமூகம் மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் தான் எனக்கு மிக முக்கியமானவர்கள். அப்பா, பெரிய வக்கீல பார்த்துட்டோம். நாளைக்கு நாம ஜெயிச்சிடுவோம் சொன்னாரு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க குழம்பி போயிருந்தோம். ஆனா பீமா தான் எல்லாம் செஞ்சான். நீ சொன்னது சரிதான் ராம்ஜி. உண்மையிலேயே உன் பையன்கிட்ட ஏதோ இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இன்ஸ்பெக்டர் சார், நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமா? எப்படி இருக்கு புரிஞ்சா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா இருக்காங்க. பீம் கண்ணா, நீ எதுக்காக இப்படி அலையிற? உன் படிப்பு பாதிக்க கூடாது. நீ நல்லா படிக்கணும்பா. அப்பா, படிப்பெல்லாம் தடப்படல. சொல்ல போனா புதுசா கத்துக்கிறேன். நீதிக்கான போராட்டத்தை நீங்க எங்க இருந்து வெளியில வந்துட்டா நான் நிம்மதியா படிப்பேன்ப்பா. ராம்ஜி, தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை விடுவிக்கிறதுக்காக இங்க வந்து மண்டி போடுறவங்களை நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா நீதிக்காக போராடுற இவ்வளவு சின்ன வீரனை நான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன். ராம்ஜி, நாளைக்கு என்ன தீர்ப்பு வேணாலும் வரட்டுமே. ஆனா இன்னைக்கு இந்த சின்ன பீமராவை பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், உண்மைங்கிற பாதை ரொம்ப கடினமானது. ஆரம்பத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதை பார்த்து யாரு பயப்படுறாங்களோ அவங்க தோத்து போயிடுறாங்க. ஆனா அந்த பாதையில நம்பிக்கையோட பயணப்படுறவங்க இறுதியா நிச்சயம் வெற்றி அடைவாங்க. அது இன்னைக்கு என்னோட மகன் பீம் நிரூபிச்சிட்டான். அப்பா, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்ப்பா. நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். வாங்க புரஞ்சன் மாமா. நம்பிக்கையா இருங்க, எல்லாம் சரியாயிடுங்க. ஆமா, சொல்ல போனா நிறைய கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட வாழ்நாள் முழுக்க இருள் நிரம்பிய சிறைக்குள்ளேயே கழிக்க வேண்டி வந்துருமோன்னு நான் பயந்தேன். ஆனா நம்ம பீம் நமக்காக நாளைக்கு ஒரு புது விடியலை கொண்டு வர போறான். விடுதலைங்கிற விடியல். ஏய், இங்க பாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு புருஷோத்தமா வந்தானே, எங்க போயிட்டா? நீங்க யாராவது அவனை பாத்தீங்களா? இல்லையா, நாங்க யாரும் அவரை பார்க்கல. நாங்களே கேசவனை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். நேத்து சாயந்தரத்துல இருந்து அவனை காணோம். அவனை எங்கேயாவது பாத்தீங்களா? ஏண்டா, நாங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டோம்னா பதிலுக்கு நீ எங்கள்கிட்ட கேள்வி கேட்பியா? உங்களுக்கெல்லாம் அவ்வளவு திமிராயிடுச்சா? நாங்க புருஷோத்தமனை பார்க்கல, நாங்களே இப்ப கேசவனை தேடிக்கிட்டு இருக்கோம். இப்ப கேள்வியே 2 பேரும் எங்க போயிட்டாங்கன்னு தான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கும் கொஞ்சம் புரியுது. இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உங்க கொழுப்பெல்லாம் எப்படி அடக்குறோம்னு பாருங்க. புருஷோத்தமன் மட்டும் கிடைக்கட்டும், நாங்க யாருன்னு அப்புறம் காட்டுறோம். யோ, வாயா.
விட்டா தலைமையில ஏறுவானுங்க. அவங்க புருஷோத்தமனை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. புருஷோத்தமனம் விடுங்கயா. அந்த பீம்ராவ் வக்கீல பார்த்து பணத்தையும் கையெழுத்தையும் கொடுத்துட்டானா. அந்த வக்கீலம் கேஸ் எடுத்து நடத்த தயாராயிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸ் நடத்துறதா இருந்தா நடத்திக்கட்டும். நம்ம ஜாதியை விட பெரிய அதிகாரமும் சட்டமும் எதுவும் இல்லை. சேட்டையா, நாம தான் ஜெயிப்போம். முடிவு மட்டும் வந்துடட்டும். அதுக்கப்புறம் இவனுங்கள மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு ஒரு வழி பண்ணிடலாம். நாளைக்கு தீர்ப்பு மட்டும் நம்ம பக்கம் வந்துடுச்சுன்னா நம்ம படுற கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். அமாவாசை இரவா இருந்தாலும் அடுத்த நாள் விடிஞ்சுதானே ஆகணும். நாளைக்கு விடிய போற பொழுது சூரியனோட ஒளி கதிர்களால தீமையை அழிக்கிற பொழுதா இருக்கும். நீங்க சரியாதான் சொல்றீங்க அண்ணன். எல்லா நம்பிக்கையையும் இழந்துட்டு நின்னோம். ஆனா இன்னைக்கு நாம எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். வாய்மையே வெல்லும்னு நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கோம். நீதி கண்டிப்பா கிடைக்கும். ஒரு உண்மையை சொல்லவான, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடலைன்னா இந்த வெற்றியே கிடைச்சிருக்காது. எறும்புகள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா பெரிய பாரத்தை கூட அசைச்சு பாத்துறோம்னு சொல்லுவாங்க. நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா நாம எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நம்ம பக்கம் தான் தீர்ப்பு வரப்போகுது. என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு தீர்ப்பு நம்ம பக்கம்தான் வந்தாகணும். கண்டிப்பா வரும். இப்ப நமக்கு அதுதான் தேவை. அப்பதான் அந்த ஜாதிக்காரனுக்கெல்லாம் எப்பவுமே நம்மள ஜெயிக்க முடியாதுன்ற பயம் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடாம பாலை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருப்பாங்க. சேட்டையா, நீங்க கவலைப்படாதீங்க. ஜெயிக்க போறது நாம தான். அந்த எறும்புங்கெல்லாம் ஏனங்களான நம்ம கூட மோத போகுதா? சரியா சொன்ன ஆசிரியர் ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு நடக்கிற போட்டியில யார் ஜெயிப்பாங்க? ஊருக்குள்ள இந்த அதிகார உள்ள ஜாதி ஜெயிக்க போதா, இல்ல ராம்ஜி மாதிரி பாவப்பட்டவங்க உள்ள ஜாதி ஜெயிக்க போகுதா? தெரியலையே ஆசிரியர் ஐயா. ஆனா நம்ம 2 பேரும் இப்படி இருட்டுல உட்கார்ந்து ஒரு விடியலை எதிர்பார்க்கறது மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம பிறந்த ஜாதி தோக்கணுமேனு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமூகத்துல நீதி நிலைநாட்ட நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கியா நிலாவே? ஆனா நான் கண்டிப்பா வளர்ந்து பெரிய ஆளாகி எல்லாருக்கும் எளிமையா நீதி கிடைக்கிற ஒரு நிலைமையை நான் உண்டாக்குவேன். நகைகளை விற்காம இருந்திருந்தா ஒரு வக்கீல நியமிச்சு எங்களால கண்டிப்பா வளர்க்க அழைக்கவே முடியாது. இப்படி எத்தனை ஏழைகள் குற்றங்களுக்காக வாதாட முடியும்? இந்த நாட்டுல நீதி அதிகமா தேவைப்படுறதே ஏழைகளுக்கு தான். நான் கண்டிப்பா வளர்ந்து பெரியவனாகி ஏழைகளுக்கு சுலபமா நீதி கிடைக்கிற மாதிரி செய்வேன். நீதிமன்றத்தை அவங்க அணுகிறதுல எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. வணக்கம் வக்கீல் ஐயா. இதுல 60 ரூபாய் இருக்கு. ஐயா, நீங்க இப்போ வாதாட போற அந்த கேஸ வாதாடக்கூடாது. வீட்டுக்கு கிளம்பி போங்க. இல்ல இங்கே உட்காந்து தேநீர் குடிங்க. கேஸ வாதாடுறது என்னுடைய தொழில். நான் எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லித் தராதீங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எங்க தொழில் ரொம்ப ஆபத்தான தொழில் வக்கீல் ஐயா.
உங்களுக்கு 2 குழந்தைங்க, 2ம் பள்ளிக்கூடத்துக்கு போகுதுங்க. ஒரு சின்ன கேஸ வாதாடுறாங்கிற பேர்ல உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க உங்க குழந்தைகளோட கேஸ வாதாடுற மாதிரி ஆயிடும். ஜெயிச்சா பெரிய பேரு கிடைக்கும். குழந்தைங்களை இழந்தது தானே. நீங்க ஒரு நல்ல வக்கீல் தான், ஆனா அதை விட நல்ல அப்பா. அதனால முடிவை நல்லா ஆழமா யோசிச்சு எடுங்க. 60 ரூபாய். விசாரணையை ஆரம்பிக்கலாம். ஜட்ஜையா, எங்க வக்கீல் சார் இன்னும் வரல, வந்துகிட்டு இருப்பாரு. வழக்கு நேரம் தெரியும்ல, ஏன் இன்னும் வரல? ஜட்ஜையா, அவர் வந்துகிட்டு இருப்பாரு, இப்போ வந்துருவாரு. மைலாட், ராம்ஜியோட வக்கீல் சார் ரொம்ப புத்திசாலி. கண்டிப்பா ஒரு கேஸ் தோத்து போயிடுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த ஒரு வக்கீலும் கோர்ட்டுக்கு வந்து அசிங்கப்படுறத விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் அவர் வரலன்னு நினைக்கிறேன். பாவம், அவங்க பக்கம் பேசுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமோ சாட்சியோ கிடைச்சிருக்காது. அதுக்கான வாய்ப்பு கூட இல்லை. அதனால கணம் கோர்ட்டார் அவர்களே, ராம்ஜி மேல சமூக ஒற்றுமையை சீர்குலைச்சது, சமூக நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தினது, இரு ஜாதிகளுக்கிடையே வன்முறையை தூண்டிவிட்டது போன்ற கடுமையான குற்றங்களுக்கு எதிரான தண்டனையை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனா ஜட்ஜையா, எங்க வக்கீல் சார் இப்ப வந்துருவாரு. தயவு செஞ்சு எங்க வக்கீல் வராம தீர்ப்பை சொல்லிடாதீங்க. எங்க அப்பா ஒரு நிரபராதி. எதிர்கட்சி வக்கீல் எப்போ வருவார் மயிலாட்? நிரபராதிங்கிறத எப்ப நிரூபிப்பாரு? இது நீதிமன்றம். நீதிமன்றத்தை மதிக்க வேண்டியது அவரோட கடமையாகும். அந்த வக்கீலோட மனசுல அந்த மரியாதை இல்லைன்னா நீதிமன்றம் அவரோட கவனக்குறைவை கருத்தில் கொண்டு நீதியை வழங்க வேண்டும். ஆசிரியர் ஐயா, வக்கீல் இவங்களை ஏமாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வரமாட்டாரு. விஷயம் தெளிவா புரிஞ்சிடுச்சு. என்னதான் பெரிய வக்கீலா இருந்தாலும் அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. வக்கீலோட வேலை எப்பவோ முடிஞ்சிருச்சு. இப்ப முடிய போறது ராம்ஜியோட கதை தான். மயிலாட், எதிர்கட்சி வக்கீல் இதுவரைக்கும் வராதனால தீர்ப்பை சொல்லிடலாமே. எதிர்க்கட்சி வக்கீல் வராம நீதி வழங்குறதுல நீதிமன்றத்துக்கு உடன்பாடு இல்லை. நீதிமன்றம் எதிர்க்கட்சி வக்கீலுக்கு தனது வாதங்களை எடுத்து வைக்க சிறிது கால அவகாசம் வழங்குகிறது. அரை மணி நேரத்திற்கு பிறகு இந்த நீதிமன்றம் தனது விசாரணையை துவக்கும். அப்பொழுதும் அவர் வரவில்லை என்றால் நீதிமன்றம் தனது முடிவை வேறு வழியின்றி அறிவித்துவிடும். வக்கீலையா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா வாங்க. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, வாங்க. இங்க பாரு,
என்னால உன் கேஸ வாதாட முடியாது. ஃபீஸ் பணத்தை திரும்ப வாங்கிட்டு போயிடு. இங்க பாரு, இந்த பையனுடைய பணத்தை திரும்ப கொடுத்துரு. சரிங்க சார். இந்தா. வக்கீல் ஐயா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க வராம அப்பா எப்படி விடுதலை ஆவாரு? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன்னுடைய கேஸ நான் வாதாட முடியாது. இனி பேச எதுவும் இல்லை. வக்கீல் சார் வரமாட்டாரு. ஏன்னா காலையிலே எங்க ஆளுங்க போய் வணக்கம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் சார் எப்படி வருவாரு? வக்கீல் ஐயா வாங்களே. நீங்க வராம அப்பாவால வெளிய வர முடியாது. நாம இந்த கேஸ்ல தோத்துடுவோம். நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், வாங்களே. இந்த பார், நீ கையெடுத்து கும்பிடுறதுனால என்னுடைய முடிவுல மாற்றம் ஏற்பட போறது. உடனே இங்க இருந்து கிளம்பிடு. இல்லன்னா போலீஸை கூப்பிட்டு உன்னை இங்க இருந்து அடிச்சு வெளியே துரத்த வேண்டியிருக்கும். ஏன் நிக்கிற? பணத்தை எடுத்துட்டு கிளம்பி போ. வக்கீல் ஐயா, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லு. எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் சுபேதார். ஒரு நாள் அவர் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கண்ணாடியில நின்னு பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா பார்த்துட்டு நிக்கிறீங்க? இல்ல, என்னால என் கண்ணை ஏறெடுத்து பார்க்க முடியுதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கேன். புரியலையே. அதாவது அதாவது பீமாராவ் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது தினம் போறதுக்கு முன்னாடி கண்ணாடியில ஒரு தடவை நம்மளை நாமளே பார்த்துட்டு கிளம்பணும். நீ முதல் நாள் செஞ்ச எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும். அப்போ உன்னோட கண்களால உன்னை ஏறெடுத்து பார்க்க முடியுதா இல்ல தலைகுனியுதான்னு தெரியும். அதனால என்ன ஆகும்பா? உன்னால உன்னை பார்க்க முடிஞ்சதுன்னா நீ எது செஞ்சாலும் சரியா தான் செஞ்சிட்டு இருக்கன்னு உனக்கு தோணும். ஆனா நீ தலை குனிச்சிட்டனா நீ ஏதோ பாவம் பண்றதா தான் அர்த்தம். பீம்கனா எந்த மனுஷனால வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தன்னைத்தானே இப்படி ஏறெடுத்து பார்த்துக்க முடியுதோ உண்மையிலேயே அவன் வாழ்க்கை தான் வெற்றி வாழ்க்கை. அப்பா, என்னையும் கண்ணாடி கிட்ட தூக்கிட்டு போங்களே. வா. அப்பா, என்னால நேரா பார்க்க முடியுது. அப்ப நான் எந்த தப்பு பண்ணல. வக்கீல் ஐயா, எங்க அப்பா ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்னால நாளைக்கு காலையில இந்த கண்ணாடி முன்னாடி நின்னு தலை குனியாம என்னால என்ன பார்க்க முடியும். நீங்களே ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி நின்னு பாத்துக்கோங்க. என்ன அரை மணி நேரம் ஆயிடுச்சா? அரை மணி நேரம் ஆனா மட்டும் என்ன நடந்துருமா? ராம்ஜி ஜெயிலுக்கு போயிடுவான், நாம ஊருக்கு போயிடலாம். இந்த பீம் எங்க போயிட்டான்? இது வரைக்கும் அவனை காணுமே.
விசாரணையை ஆரம்பிக்கலாம். மைலாட், ராம்ஜியோட வக்கீல் இதுவரைக்கும் வரல. அதனால நீதிமன்றம் இனியும் காலதாமதம் பண்ணாம இந்த வழக்குல தன்னோட நீதியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் சார் மன்னிச்சிடுங்க, கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கலாம் சார். என் மகன் பீம் வக்கீல் ஐயாவை கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்கான். அவன் வந்துருவாங்க ஐயா, கொஞ்சம் காத்துட்டு இருக்கலாம் ஐயா. ஆமா ஜட்ஜ் சார், என் மகன் வந்துருவான். கண்டிப்பா வக்கீல் சார் கூட்டு வருவான். பாத்தீங்களா ஜட்ஜியா, என் மகன் வந்துட்டான். என்னாச்சு பீமா? அம்மா, அவர் வரமாட்டாரு. வக்கீல் வர போறதும் இல்ல, வாதாட போறதும் இல்ல. என்னோட அப்பா நிரபராதி சர்ச்சையா, அவரை விட்டுருங்க. அப்படி இல்லனா நாங்க எல்லாருமே குற்றவாளி தான். ஏன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்ய முடிவு பண்ணோம். அப்படின்னா எங்களையும் ஜெயில அடிச்சிருங்க. ஏன்னா எங்களால அப்பா இல்லாம இருக்க முடியாது. நாங்க எல்லாரும் அங்கேயே இருந்துக்கிறோம். அந்த சிறுவன் சொல்றதுல உண்மை இருக்கு மைலாட். ராம்ஜி மட்டுமே குற்றவாளி இல்ல, மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்ய முடிவெடுத்திருந்தா எல்லாருக்கும் சமமான தண்டனை கிடைச்சே ஆக வேண்டும். அதுதான் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த தண்டனை எடுத்துக்காட்டா இருக்கணும். அப்பதான் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுல தலையிடாம இருக்கும். இல்ல இல்ல ஜட்ஜியா, அது என்னோட தனிப்பட்ட முடிவு. என்னோட குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எங்களை காப்பாத்த எல்லா பழியையும் ஏன் உங்க மேல போட்டுக்கிறீங்க? பீமாபாய், ஆர்டர் ஆர்டர். மயிலாடி, இந்த கேஸ்ல இதுக்கு மேல வாதாடுறதுக்கு எதுவும் இல்ல. உங்க தீர்ப்புக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க தயவு செஞ்சு விரைவாக உங்களோட தீர்ப்பை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த ராம்ஜி சக்பால் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் வேலையில் ஈடுபட்டிருப்பதாக தோன்றுகிறது. இவர் அந்த பெண்ணிற்காக செய்தவை அனைத்தும் நியாயமானது என்று கோர்ட்டுக்கு எடுத்து கூறும் சாட்சிகளோ ஆதாரங்களோ எதுவும் இல்லை. இவரது வழக்கறிஞர் வராமல் இருப்பது இவரது தரப்பை மேலும் பலவீனமாக்குகிறது. அதனால் இந்த நீதிமன்றம் ராம்ஜி சக்பாலை குற்றவாளி என கருதி இந்த தீர்ப்பை. சாரி மைலாட், காலதாமதமாக வந்ததற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். நான் ராம்ஜி சக்பாலுடைய வக்கீல். இவ்வளவு பெரிய வக்கீலா இருந்துகிட்டு தாமதமா வரலாமா? காலதாமதமா வந்து கோர்ட்டையே அவமதிச்சிருக்கீங்க. யுவர் ஆனர், நான் இந்த கோர்ட்டுக்கு வரத தடுக்க பார்த்தாங்க. என்ன மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க. நானும் பயந்துட்டேன் யுவர் ஆனர். ஆனா சரியான நேரத்துல அந்த சின்ன பையன் வந்து என் கண்ணை திறந்துட்டான். இல்லைன்னா இந்த நீதிமன்றம் ஒரு தவறான தீர்ப்பு வழங்கி இருக்கும். யுவர் ஆனர், நீங்க அனுமதி அளிச்சா என்னுடைய கட்சிக்காரர் தரப்புல இருந்து கருத்துக்களை எடுத்து சொல்றேன். அனுமதி அளிக்கிறேன். தேங்க்யூ மை லார்ட். மை லார்ட், முதல்ல அந்த பெண்ணோட கணவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். அனுமதி அளிக்கிறேன்.
முதல்ல நீங்க சொல்றதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு மனசாட்சிப்படி சத்தியம் பண்ணுங்க. எக்காரணம் கொண்டும் போய் சொல்லக்கூடாது. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. நீங்க அந்த பெண்மணிய உங்க வீட்டை விட்டு விரட்டி விட்ட பிறகும் அவங்கள உங்க மனைவியா நினைக்கிறீங்களா? ஆமா ஐயா. வெரி குட். அப்படின்னா நீங்க இன்னொன்னையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த பெண்மணி எப்படி இறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கான இறுதி சடங்கை நீங்க தானே செஞ்சிருக்கணும். ஆமா ஐயா, நான் தான் செஞ்சிருக்கணும். எதுக்காக அப்படி சொல்றீங்க? அப்ஜெக்ஷன் மை லார்ட், இவர் தேவையில்லாம பேச்சுவார்த்தை வளர்த்து நீதிமன்றத்தோட நேரத்தை விரையும் செய்யறாரு. இது தேவையில்லாத விவாதம் இல்ல மை லார்ட். நான் இங்க இவர்கிட்ட கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் தொடர்பு இருக்குன்னு நிரூபிப்பேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது? அவ தர்மத்தை மீறிட்டா, என்னால மீற முடியாதே. அவ தர்மத்தை செய்யாம போனதுக்காக ஏன் தர்மத்தை நான் செய்யாம இருக்க முடியுமா? ஒத்துக்கிறேன். நீங்க உங்க தர்மத்தை ரொம்ப ரொம்ப மதிக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறேன். சரி, எனக்காக ஒண்ணு சொல்லுங்க. உங்க மனைவி இறந்து எத்தனை நாள் ஆகுது? 10 நாள். அப்படின்னா நீங்க ஏன் இது வரைக்கும் மொட்டை அடிச்சுக்கல? உங்க தர்மப்படி அப்படி செஞ்சிருக்கணுமே. அப்ஜெக்ஷன் மை லார்ட். எதிர்க்கட்சி வழக்கறிஞர் திரும்பவும் வழக்குக்கு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கு. வழக்குக்கு தேவையில்லாம எதுவும் பேசல வக்கீல் சார். மை லார்ட், நானும் இதே தர்மத்தை சேர்ந்தவன் தான். தர்மம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இவர் தன்னோட தர்மத்தை மதிக்கிறதா இருந்தா அந்த தர்மத்தின் படி இவர் மனைவி இறந்ததும் இவர் தலைமுடி இறக்கிருக்கணும். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க மனைவிக்கும் உங்களுக்கு எந்த சண்டையும் இல்லாம உங்க கூட இருக்கும்போது இறந்திருந்தா அப்போ உங்க தலைமுடியை எடுத்திருக்க மாட்டீங்களா? கண்டிப்பா எடுத்திருந்திருப்பீங்க. இங்க சமூக சீர்குலைவே நடக்கல மை லார்ட். இவங்களுக்கெல்லாம் ராம்ஜி சக்பாலையும் அவங்க ஜாதிக்காரங்களையும் சுத்தமா பிடிக்காது. உண்மையான பிரச்சனை இதுதான். இதோ இங்க நிக்கிற ராம்ஜி சக்பால் ஜாதி பிரிவினை எதையும் பார்க்காம அந்த பெண்ணுக்கு வீட்டுல இடமும் கொடுத்து இறுதி சடங்கையும் செஞ்சிருக்காரு. அவருக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷன் இருந்திருந்தாலும் இதேதான் செஞ்சிருப்பாங்க மை லார்ட். சமூகம் மற்றும் தர்மத்தோட கடமைகள்ல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல மை லார்ட். ஒத்துக்கிறேன். சமூகம் மற்றும் தர்மத்தோட கடமையில யாருக்கும் தலையிடுற உரிமை இல்ல, ஒத்துக்கிறேன். அதனாலதான் ராம்ஜி சக்பால் சம்பவம் நடந்ததும் இந்த சம்பவத்தை பத்தி ரிப்போர்ட் கொடுக்க காவல் நிலையம் போயிருக்காரு. யுவர் ஆனர், நான் இது தொடர்பா போலீஸ் அதிகாரியை விசாரிக்க அனுமதி கேட்கிறேன். ஐ ஆப்ஜெக்ட் மை லார்ட். சமூகம் மற்றும் தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டதுக்கான வழக்கு இது. இதுக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? நீதி ஒவ்வொரு சமூகத்திலையும் நிலைநாட்டப்பட வேண்டிய ஒண்ணு. காலம் காலமா இந்த சமூகமும் தர்மமும் இதைத்தான் சொல்லுது. ஒரு பெண்ணோட கொலையில சம்பந்தப்பட்ட வழக்கு இது மை லார்ட். அதனால போலீஸ் இன்ஸ்பெக்டரை கண்டிப்பா நம்ம விசாரிச்சுதான் ஆகணும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். அனுமதி அளிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க கூண்டுக்குள்ள வரலாம் சார். சார், நான் இந்த நீதிமன்றத்திற்கு தலைவணங்கி நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றுமில்லை என்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு ராம்ஜி சக்பால் கொலை நடந்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வந்தாரா? ஆமா, அது உண்மையை மட்டும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார். நீங்க உண்மையை மட்டும் தான் பேசுவேன்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை நீங்க பொய் சொல்ல முயற்சி பண்ணா அன்னைக்கு அவர் ஸ்டேஷனுக்கு வந்ததை பார்த்த சில பேரை சாட்சிக்காக இங்க கோர்ட்டுக்கு என்னால கொண்டு வர முடியும். ஐயா வந்திருந்தாரு. எதுக்காக வந்தாரு? கொலை நடந்த வழக்க பதிவு பண்ணத்தான். நீங்க ரிப்போர்ட் எழுதுனீங்களா? இல்ல. நீங்க ஏன் எழுதல? மயிலாடு, ராம்ஜி சக்பாலே என்கிட்ட கொலை நடந்த இடத்துல எல்லாரும் நான் தான் கொண்டேன்னு சொன்னதா சொன்னாரு. அப்போ வக்கீல் ஐயா,
நான் யாருக்கு எதிராக ரிப்போர்ட் எழுதுறது? பாயிண்ட் டு பி நோட்டட் யுவர் ஆனர். சரிங்க, அங்க எல்லாரும் நான் தான் கொன்னேன்னு சொன்னதுனாலையும் குறிப்பா யார் பேரும் இல்லாததுனாலையும் நீங்க யாருக்கு எதிராகவும் கேஸ் ஃபைல் பண்ணல. ஆனா அதுக்காக உடனே நீங்க போய் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பணும்னு தோணல? மைலாட், சட்டத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. இந்த வழக்கு சமூகம் மற்றும் தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டதுக்காக நடக்குது. இவர் கேட்கிற கேள்விகளுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குது மைலாட். சட்டம் தன்னுடைய கடமையை பாரபட்சம் இல்லாம செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த சமூகம் சட்டத்தை தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய கைகள்ல எடுத்துக்கும். யுவர் ஆனர், சட்டம் தன்னுடைய கடமையை பாரபட்சம் இல்லாம செஞ்சிருந்தா இப்படி தேவையில்லாம எந்த ஒரு நிரபராதியும் தண்டனை அனுபவிக்க வேண்டி வராது. அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணியுடைய கொலையும் அங்க நடந்திருக்காது. அப்ஜெக்ஷன் மைலாட், இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரோல்ட். நீங்க அந்த உடலை கைப்பற்றி ஏன் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பல? ராம்ஜி சக்பால் அந்த உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்யாம இருந்திருந்தா நாங்க போய் கைப்பற்றி. எப்போ கைப்பற்றுவீங்க இன்ஸ்பெக்டர் சார்? அந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமா அழுகுனதுக்கு அப்புறமா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க உடனே ராம்ஜி சக்பாலோட சம்பவ இடத்துக்கு ஏன் போகல? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ராம்ஜி சக்பாலோட அந்த இடத்துக்கு ஏன் போகலன்னு தெரியுமா? ஏன்னா நீங்களும் பெரிய மனுஷங்களை பார்த்து பயப்படுறீங்க. சட்டம் தன்னுடைய கடமைகளை ஒழுங்கா செய்யலனா இந்த மக்கள் என்னதான் செய்வாங்க? இதுதான் உண்மை மைலார்ட். ராம்ஜி சக்பால் அன்னைக்கு அந்த பெண்மணிக்கு இறுதி சடங்கு செய்யாம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த உடல் அங்கேயே கிடந்து அழுகி போயிருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க மைலார்ட், ஒரு இறந்த உடல் திறந்த வெளியில கிடந்தா கொஞ்ச நாள்ல என்னவாகும்? அவங்க வீட்டுக்காரங்க இறுதி சடங்க செஞ்சிருப்பாங்க. செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களால எப்படி அதை சொல்ல முடியும்? என்ன மொத்த கிராமமும் அப்ப கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு தாலி கட்டின கணவரே கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு கொண்டாடிட்டு இருந்தாரு. இந்த சம்பவம் நடக்கலன்னு உங்களால மறுக்க முடியுமா வக்கீல் சார்? அப்படி நடந்துச்சுன்னு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அப்படிதான் நடந்துச்சுன்னு 5 பேர் எழுதி கொடுத்திருக்காங்க. நீங்க விருப்பப்பட்டா நான் அதை ஜட்ஜையா கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அவங்கள ஒருவேளை நான் கோர்ட்டுக்கு வரவழைச்சா அந்த பெண்மணிக்கு நடந்த மாதிரியே அவங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க குறுக்கு விசாரணை செய்யணுமா? நோ क्वेश्चंस மை லார்ட். நீங்க இப்ப போகலாம் இன்ஸ்பெக்டர் சார். சார், யுவர் ஆனர், திரு ராம்ஜி சக்பால் ஒரு அப்பாவி பெண்மணியுடைய பூத உடல் அழுகி போகாம தடுத்திருக்காரு. யுவர் ஆனர், ராம்ஜி சக்பால் ஒருவேளை இந்த சமூகத்துக்கோ தர்மத்திற்கோ எதிராக ஏதாவது செஞ்சிருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த சமூகமோ நம்முடைய சட்டமோ அதை செய்ய தவறியதால மட்டும்தான் அதை இவர் செஞ்சிருக்காரு. யுவர் ஆனர், மனித நேயத்தோட செயல்படுறது தப்புன்னா ராம்ஜி சக்பால் செஞ்சது தப்புதான். யுவர் ஆனர், ஒரு உயர் ஜாதி பெண்மணி உயிரோட இருக்கும் போதே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இறந்த பிறகும் ஒருத்தர் அவரை பத்தி கவலைப்பட்டதும் அவரை குற்றவாளியாக்கி ஒருத்தர் இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவருக்கு தண்டனை வாங்கி தர துடிக்கிறாங்க. ஜட்ஜ் ஐயா, உண்மையை சொல்லணும்னா நானும் இவங்க சமூகத்தை சேர்ந்தவன் தான். இன்னைக்கு நான் ஏன் சமூகத்துக்கு எதிராகவே உண்மைக்கு ஆதரவா நான் இங்கே வாதாட வராம இருந்திருந்தா ஜட்ஜ் ஐயா, வாழ்நாள் முழுக்க என்னுடைய முகத்தை என்னால கண்ணாடியில பார்த்திருக்க முடியாது. யுவர் ஆனர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த சின்ன பையன் பீமாராவ் ஏன் கண்களை திறந்துட்டான். நான் இவன் நம்பிக்கையை உடைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா இவன் தோல்வியை ஏத்துக்கவே இல்லை. அவன் போராடினான். தன்னுடைய அப்பாவுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடினான். இந்த கோர்ட்டுக்கு என்னை இழுத்து கொண்டு வந்துட்டான். யுவர் ஆனர், நீங்க என்னுடைய வாதங்களை கேட்டீங்க. நீதி வழங்க வேண்டியது உங்களுடைய கடமை.
நாங்க எல்லாரும் உங்க தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். தட்ஸ் ஆல் மை லார்ட். நடந்த விவாதம் மற்றும் சாட்சிகளின் கடிதங்களை ஆதாரமாக கொண்டு இன்று இந்த கோர்ட் தனது தீர்ப்பை வழங்க உள்ளது. ராம்ஜி சக்பால் அன்று செய்தது தவறான செயல் அல்ல. சமூகத்திற்கென்று சில விதிகளும் கட்டுப்பாடுகளும் உள்ளன, தர்மத்திற்கென்று வழிமுறைகளும் உள்ளன. ஆனால் ராம்ஜி சக்பால் முன் உதாரணமாக நடந்து கொண்டுள்ளார். மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவர் இதை செய்துள்ளதாகவே தோன்றுகிறது. அதனால் இந்த நீதிமன்றம் ராம்ஜி சக்பாலை குற்றமற்றவராக அறிவிக்கின்றது. ஆனால் ராம்ஜி சக்பால், உங்களிடம் இந்த நீதிமன்றம் வேண்டுவது ஒன்றுதான். நீங்கள் தர்மம் மற்றும் ஜாதியின் எல்லைக்கோடுகளை மீறாதீர்கள். கொல்லப்பட்ட அந்த பெண்ணின் கொலைக்கான காரணத்தை அறிந்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு கோர்ட் உத்தரவிடுகிறது. அது மட்டுமின்றி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீது கடமை தவறியதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். The court is adjourned. இந்த தடவை நீ தப்பிச்சிட்ட சுபேதார். ஆனா அடுத்த தடவை நான் உன்னை விட மாட்டேன். நீ தப்பவே முடியாது. விசாரணை ஆரம்பமாக போகுது சேட்டையா. நீதிங்கிற நெருப்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிங்க. ஏன்னா அந்த நெருப்போட நாக்கே ஒரு மனுஷனை சீர்திருத்த போதுமானது. ரொம்ப நன்றி வக்கீல் ஐயா. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலனா எங்க அப்பாவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். எங்க அப்பா ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் நாளைக்கு காலையில இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்னு என்னால என்ன தைரியமா பார்க்க முடியும். நீங்களும் ஒரு தடவை கண்ணாடியில நேருக்கு நேரா பாருங்க. நீ சாதாரணமானவன் இல்ல பீமாராவ், கோடிகள்ல ஒருத்தன். ராம்ஜி சக்பால், உங்க மகன் ரொம்ப அபூர்வமானவன். இவன் பெரியவனானதும் என்னவா வருவான், எவ்வளவு பெரிய ஆளா வருவான்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒன்னு நிச்சயமா சொல்ல முடியும், இவன் வாழ்நாள் முழுக்க பெருமையோட தலை நிமிர்ந்து வாழ்வான். எப்படி தன்மானத்தோட சுய மரியாதையோட வாழணும்னு இந்த சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்து கத்துக் கொடுக்கும். எல்லாரும் கொஞ்சம் கவனமாவே இருங்க. நான் வரேன். ரொம்ப நன்றி ஐயா. நீங்க தானே வக்கீல் ஐயாவோட விலாசத்தை கொடுத்தீங்க. அதனால தான் நாங்க இதுல ஜெயிக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி பீமராவ். எங்களால கண்டிப்பா கண்ணாடியில எங்க முகத்தை பார்க்க முடியாது. நாங்க உனக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கலாம், ஆனா செய்ய முடியல. இதுக்காக எங்களை மன்னிச்சிடு. வீட்டுக்கு போலாம். பீமாராவ், நீ முன்னாடி போ. ஏன்னா இன்னைக்கு உண்மையான வெற்றியாளர் நீதான்.
இன்னைக்கு நீ எங்களோட தலைவன், நாங்க எல்லாரும் உன்னோட தொண்டர்கள். பாலம் ஒன்று உள்ளதென்று கலங்கியோர்க்கு கைகள் தந்து, காலம் ஒன்று உள்ளதென்று கலங்கியோர்க்கு கைகள் தந்து, ஏணியாக நீ எழுந்த காட்சி அதில் எளியவர்க்கு கிடைத்ததையா மீச்சி. ஏணியாக நீ எழுந்த காட்சி அதில் எளியவர்க்கு கிடைத்ததையா மீச்சி. ஆணும் பெண்ணும் உறவு கொள்ள அறிவில் ஓங்கி உலகை வெல்ல வழி சமைத்த உனக்கு ஏது ஈடு. உன்னை வணங்கினாலே விலகிடாதோ கேடு, உன்னை வணங்கினாலே விலகிடாதோ கேடு. வந்த தலைவன் ஒன்றை நினைத்திடாமல் விடியல் இல்லை, கீழிருந்து மேலெழுந்த தோற்றம் கேள்வி கேட்டிடாமல் வருவதில்லை.